මචං මට සෙරි බඩුවක් ඉන්නවා. අම්මට සුරේ නිකම් මචං පලකරන. இந்த படு இல்லடா. சரி சரி அவனை பார்த்தா வள்ளியூர் மாதிரி மச்சான் உள்ள போட்டி ஏதாச்சும் கிடைக்கு பார்ப்போம். பட்டா 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 மலே எவல் கவுது කොහෙදடா அது? කොහෙද எவல் කොහෙද இல்ல இல்ல ඈ? ඉසක් තියනවද? ඉසක්. இல்ல இல்ல அடே டேய் මේ வாட මල් නෑ විසක් තියනවද? විසක්. தம்பி ஒரு 20 ரூபா இருந்தா தாடா. அடே සල්ලි නෑ? சரி டேய் என்ன டேய் கொஞ்சம் பட்டா பட்ட எந்த ஊர் இல்லாட்டி நமக்கு என்னடா நல்ல நல்ல இப்படித்தான் தெஹிவலையில நிக்கக்குள்ள கமே சண்டியன் மாதிரி எனக்கிட்ட வந்து இந்த அறிவாட்டி மண்டையனும் கரிக்கோப்ப தலையனும் கேம கேட்டு போனை உழுத்தாட்டி உடச்சு விட்டானு. என்னன்னு சரியா நமக்கு மட்டும் வாழ்க்கையில சரியான லக்கு பிரச்சனை ஒன்று இருந்துச்சுன்னா பிரச்சனைக்கு பக்கத்துல சொல்யூஷன் ஒன்று இருக்கும். திரும்பி பார்த்தா அங்கால டாக்டர் ஜிஎஸ்எம் இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்ல, கொழும்பு தெஹிவலையில நோ லிமிட்டுக்கு முன்னுக்கு டாக்டர் ஜிஎஸ்எம் புது பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணி இருக்காங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் டாக்டர் ஜிஎஸ்எம் உள்ள இருந்து ஜன்னலால் அப்படியே பார்த்தேன். தெய்வல நோ லிமிட் விளங்குது காய்ஸ். சரி அப்படியே டாக்டர் ஜிஎஸ்எம் படியால லட்டப்பட கடப்பட கடப்பட கடப்படன்னு சொல்லி ஏறி அப்படியே உள்ளுக்கு போனா நடந்த விஷயத்தை அவங்கள்ட்ட நம்ம ஏசுவா போன் ஒன்று அந்த இவனல் வந்து கிட்ட காசு கேட்டு போன உளுத்தாண்டி உடைச்சி போட்டானது எப்படியா செஞ்சுதாங்க அப்படின்னு தான் கேட்டேன். நான் அவங்கள்ட்ட உடனே என்ன செஞ்சாங்கண்டா, ஆயுர்வேதத்துல இயற்கையில இருந்து கிடைத்த 108 மூலிகையை வச்சு உங்களோட தலையில இருந்து தலைமுடி கொட்டுற பிரச்சனையை நீக்கிற மாதிரி டாக்டர் ஜிஎஸ்எம்ல எல்லா விதமான, அதாவது போனுக்கு வரக்கூடிய எல்லா விதமான லெடையையும் இவங்க சரி செஞ்சு தருவாங்க. அது ஐபோனா இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி. ரிப்பேரிங் கொடுத்தது பிறகு தான் ராத்தா ஒன்று அப்படியே வாயை திறந்து இளிச்சமாய் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா 5000க்கு மேல நீங்க ரிப்பேரிங் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா மந்த்லி வந்து ஒரு 5 வின்னர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு வேல்யூபிளான கிஃப்ட் ஐட்டம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து டாக்டர் ஜிஎஸ்எம்ல ரிப்பேரிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 5000க்கு மேல நீங்க உங்களோட பில் வந்துச்சுன்னு சொன்னா நீங்களும் வந்து இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலும். இதை தாண்டி டாக்டர் ஜிஎஸ்எம்ல என்னென்ன ரிப்பேரிங்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த திரையில அப்படியே போட்டிருக்கேன். இதுல இருக்கிற எல்லா ரிப்பேரிங் விஷயமுமே அவங்க செஞ்சு தருவாங்க. இந்த பிரான்ச் புதுசா ஓபனிங் பண்ணதுக்காக வேண்டி நீங்க பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அல்லது டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் செய்யும் போது உங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து ஃப்ரீயா செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி போட் ரிப்பேர் பண்றதுக்கு, அதாவது வாட்டர் டேமேஜ் அந்த மாதிரி பிரச்சனைகளால ஏதாவது போட் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து தெஹிவலையில மட்டும் இல்ல, கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்ல அதே மாதிரி டிங்கோமலையில கூட இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. சோ நீங்க உங்களோட ரிப்பேரிங்க்கு வந்து பயப்படாம டாக்டர் ஜிஎஸ்எம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, டிஸ்பிளே மாத்தும் போது இவங்களோட எஸ்கே பிரீமியம் அப்படின்னு சொல்ற அவங்களோட ஓன் பிராண்ட் டிஸ்பிளே மாத்துறதுனால சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸ்ல உங்களுக்கு தரமான ஒரு டிஸ்பிளே நீங்க மாத்திக்கொள்ள இயலும். சோ அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த டாக்டர் ஜிஎஸ்எம்ல. மேலதிக டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா திரையில கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்.